நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வெஜிடபிள் காய்கறி விலை பயங்கரமாக ஏறி இருக்குது. அதே சமயத்தில் குக்கிங் ஆயிலோட விலையும் பயங்கரமாக ஏறி இருக்குது. குக்கிங் ஆயிலோட விலை ஏறின காரணம் என்ன? ரெண்டு. ஒன்று, கஸ்டம்ஸ் டியூட்டியை கவர்மெண்ட் ஏற்றிருக்காங்க. இன்னொன்று, வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதுனால ரூபாய்க்கு மதிப்பாக டாலர் விழுந்திருக்கு. அதனால் விலை ஏறி இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிறது காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது பொருளோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். தின்பண்டங்களில் நார்மலி 5% தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதுமாதிரி பாப்கார்ன் மாதிரி இருக்கிறதுனா வேரியஸ் கேட்டகரியில் போடுறாங்க. 5, 12, 18. அதனால் ஒரு வாட்டியும் மக்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிற கஷ்டம். இது நான் உப்பு போட்டு பாப்கார்ன் தின்னேன்னா, இல்லை நான் ஸ்வீட்டு போட்டு பாப்கார்ன் தின்னேன்னா, அவன் 12% போட்டானா 18% போட்டானான்னு பார்த்து வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நேஷ்னல் சாம்பிள் சர்வே அப்படின்னு ஒரு என்எஸ்எஸ்ஓ டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா எவ்வளோ செலவாகுது, ஒரு மினிமம் கன்சம்ஷனில் எவ்வளோ செலவாகுதுங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஆவரேஜ் குடும்பம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு அர்பன் ஏரியாவில் எவ்வளோ பண்ணுறாங்க, ரூரல் ஏரியாவில் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. இதோட மெயின் பார்வை என்னென்னா, ஒரு 100 ரூபாய் இருந்ததுன்னா அதில் சாப்பாடுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு. ஸோ ஆனால் இதில் எடுத்துக்க மாட்டாங்கன்னா, ஆல்ரெடி ஃப்ரீயாக அவங்களுக்கு ரேஷன் கிடைக்கிறத தள்ளி வச்சுட்டு அந்த ரேஷனை சாப்பிட்டப்புறம் மீதி எவ்வளோ செலவாகுதுன்னு பார்ப்பாங்க. இது வருஷத்துக்கு வருஷம் ஏறி இருக்குது. இப்போதைக்கு ஜூலை மாதம் வரைக்கும் டேட்டா நம்மளுக்கு வந்திருக்கு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் விலைவாசி ஏறி இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வெஜிடபிள் காய்கறி விலை பயங்கரமாக ஏறி இருக்குது. அதே சமயத்தில் குக்கிங் ஆயிலோட விலையும் பயங்கரமாக ஏறி இருக்குது. குக்கிங் ஆயிலோட விலை ஏறின காரணம் என்ன? ரெண்டு. ஒன்று, கஸ்டம்ஸ் டியூட்டியை கவர்மெண்ட் ஏற்றிருக்காங்க. இன்னொன்று, வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதுனால ரூபாய்க்கு மதிப்பாக டாலர் விழுந்திருக்கு. அதனால் விலை ஏறி இருக்குது. பருப்பு வகைராகவும் நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால அந்த விலையும் ஏறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 100 ரூபாய்க்கு ரூரல் ஏரியாவில் சுமார் 49.7 ரூபா சாப்பாட்டுக்கே செலவாகுது. அதாவது 100 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா பாதி செலவு சாப்பாட்டுக்கே போயிடுது. மீதியில் அவங்க வாடகை, சொந்த வீடு இல்லைன்னா வாடகை கொடுக்கணும். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 1 ரூபாய் ஏறி இருக்குது. அதே மாதிரி சிட்டி லெவல்லையும் சாப்பாட்டுக்காக நீங்கள் எவ்வளோ செலவழிக்கிறீங்கிற பணம் ஏறி இருக்குது. இதில் ஆக்சுவலாக நீங்கள் பணத்தை இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். ஆனால் இதில் சேர்க்க மாட்டாங்க நார்மலி. ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குற ரேஷனை நீங்கள் சாப்பிட்டுட்டு மீதி எவ்வளோ சாப்பிட்றங்கிறத பார்த்து தான் இந்த ஃபிகர். அப்போது நியர்லி ரூரல் ஏரியாவில் பாதிக்கு பாதி உங்களுக்கு செலவாயிடுது. அர்பன் ஏரியாவில் இது நியர்லி 40% செலவாயிடுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இது ஒரு ஆவரேஜ். இது ஏழைங்க பணக்காரங்க எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிற ஆவரேஜ் 39லேருந்து 40. நீங்கள் நடுத்தரமும் கீழே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இது 50க்கு மேலே போயிடும். அதனால் இப்போதைக்கு இந்த சாப்பாட்டோட விலைவாசி ஏறுறதுங்கிறது மக்களுக்கெல்லாம் பெருசாக இம்பேக்ட் ஆகுது. இதை ஏன் இப்போ நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும்னா, இப்போ இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, விலைவாசி ஏறுற இண்டெக்ஸில் சாப்பாடையும் ஃபியூயலையும் வெளில எடுத்துகிட்டு பார்க்கணுங்கிறாங்க. நீங்கள் சாப்பாட்டை எடுத்துட்டிங்கன்னா மனுஷங்க சிட்டிசன் பாதி செலவு பண்ணுறதே சாப்பாட்டுக்கு போகுது. அதை நீங்கள் எடுத்துகிட்டு கணக்கு போடுறதுல அர்த்தமே கிடையாது. சார், மறைந்த இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தது இல்லாமல் அவர் பொருளாதார ஞானியாக இருந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய கொண்டு வந்த திட்டங்கள் இந்தியாவிற்கு முற்போக்கான திட்டங்களாகவும் இம்பாக்ட்ஃபுல்லான திட்டங்களாகவும் எக்கனாமிக்கலாக இருந்திருக்கு. ஸோ அந்த திட்டங்கள் இப்போ நடைமுறையில் இருக்குதா, இல்லை அந்த மாதிரியான திட்டங்களை மத்திய அரசால் கொண்டு வர முடியுதுங்களா? புதுசாக எந்த திட்டமும் கொண்டு வர முடியல. பட் அவர் கொண்டு வந்த நற்திட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. வேறு பேரை மாற்றிருக்காங்க. பேரை மாற்றிட்டு அந்த திட்டத்தை கண்டினியூ பண்ணுறாங்களே தவிர புதுசாக எந்த திட்டமும் இல்லை. அவர் ஆக்சுவலி பிரைம் மினிஸ்டராக இருந்து மக்களுக்குன்னு பண்ண திட்டங்கள் ஏழைங்களுக்குன்னு பண்ண திட்டத்தில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இதை குழியோடு தோண்டி புதைப்பேன்னு சொன்னவர் தான் இந்த இருக்கிற பாரத பிரதமர். அது அவரால் மூட முடியல. இன்றைக்கும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அவங்க அலாட் பண்ணுற பணம் எல்லாமே செலவாயிடுது. அவங்க 100 ரூபா அலாட் பண்ணுறாங்கன்னா 140 ரூபா வரைக்கும் செலவாயிடுது. ஏன்னா இது டிமாண்ட் பேஸ்ட் சிஸ்டம். சர்க்காரால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை ஒரு வாட்டியும் பட்ஜெட்டில் கம்மியாக போட்டு
40% எக்ஸ்ட்ரா செலவாகுது. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்லேயே அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டது என்னென்னா, ஒரு முழு பணத்தை அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் முதல்லயே பணத்தை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மெதுவாக இவங்க செட்டில் பண்ணுறாங்கன்னு கிளியராக தெரியுது. அதாவது இந்த வருஷம் பணத்தை அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் தள்ளி போட்டு பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த இது பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த உணவு திட்டம்ங்கிறத வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறத வந்து அவரோட 2வது டேர்மில் மன்மோகன் சிங் கொண்டு வந்தார். இப்போ அது முதல்ல தமிழ்நாட்டில் இருந்தது. இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமையை ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற திட்டம் இருக்குது. அக்கார்டிங் டு கவர்மெண்ட் வந்து 80 கோடி பேருக்கு தராங்க. தமிழ்நாட்டில் 20 கிலோ அரிசி கொடுக்கறது வழக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து மக்கள் வந்து உணவுக்காக செலவுகள் பண்ணுறதோட பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு. இப்போ அடுத்த ஆண்டுகளே அதிகரிக்கும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்த மாதிரி எல்லா பொருட்களுக்குமே ஜிஎஸ்டி உணவுப் பொருட்கள்லேயே அதிகரிச்சிருக்குது. ஈவன் பாப்கார்னுக்கு கூட ரேட்லேயும் இது பண்ணுறாங்க பர்சன்டேஜை. ஸோ இது எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்க சார் எகெயின் மக்களுக்கு? ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிறது காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். எது பொருளோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். தின்பண்டங்களில் நார்மலி 5% தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து இதுமாதிரி பாப்கார்ன் மாதிரி இருக்கிறதுலாம் வேரியஸ் கேட்டகரியில் போடுறாங்க. 5, 12, 18. அதனால் ஒரு வாட்டியும் மக்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிற கஷ்டம். இது வந்து நான் உப்பு போட்டு பாப்கார்ன் திங்கினேன்னா, இல்லை நான் ஸ்வீட்டு போட்டு பாப்கார்ன் தின்னேன்னா, அவன் 12% போட்டானா 18% போட்டானான்னு பார்த்து வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஹோல் ஐடியா ஆஃப் ஜிஎஸ்டியே வந்து நீங்கள் ஒரு குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ் போடுறீங்கன்னு. பட் ஜிஎஸ்டியில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, விலைவாசி ஏறினா டேக்ஸும் ஏறும். இப்போ நான் 1 கிலோ பாப்கார்ன் வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 10 பேர் போனீங்க, 1 கிலோ பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போன வருஷம் அது ரூ. 1000 ஆச்சுன்னா ரூ. 180 டேக்ஸ் கட்டுவீங்க. இந்த வருஷம் தியேட்டருக்காரன் ரூ. 1200 போட்டான்னா, நீங்கள் வந்து 180 + ரூ. 200 இன்னொரு ரூ. 36 டேக்ஸ் கட்டி ரூ. 216 டேக்ஸ் கட்டுவீங்க. நீங்கள் கன்சியூம் பண்ணுற அமௌண்ட் அதே இருக்கலாம். அதே அளவு தான் நான் சாப்பிடுவேன். ஆனால் விலைவாசி ஏறினதுனால டேக்ஸும் ஏறும். அதனால் விலைவாசி ஏற ஏற ஜிஎஸ்டியும் ஏறும். அதுதான் இதில் பெரிய ப்ராப்ளம். ஸோ இப்போ 1 லிட்டர் பாலில் வந்து 5% டேக்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரூ. 100 போட்டால் ரூ. 5 டேக்ஸு. ரூ. 110 போயிடுச்சுன்னா ரூ. 5.50. ஆனால் விலைவாசி ஏற ஏற டேக்ஸும் ஏறும். அதனால தான் இதை வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான டேக்ஸுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதனால் அத்தியாவசிய பொருளில் எல்லாத்தையுமே 5% டேக்ஸ் ஆக்குறது நல்லது. அண்டு இது மாதிரி தின்பண்டங்களில் டேக்ஸ் போடுறது ரொம்ப தப்பு.